நாங்க தற்கூரி மக்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. இனி வரை தெரியாது அவங்க தற்கூரின்னு சொன்னதெல்லாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வச்சாரு. எனக்கே சிரிப்பா சிங்கிளா வந்ததாங்க ஒரு இடத்துல செதச்சு அனுப்பியிருக்காங்க. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? தாவேகாவுல ஒருங்கிணைப்பாளர் பதவியை பெற்றிருக்கிறார். ஏங்க சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம், நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? என்று சொல்ல முதலாவதாக தமிழக வெற்றி கழகத்தின் கேத்ரின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அவங்க மொக்க காமெடி அடிக்கிறாங்க, அதுக்கு போய் சிரிக்கிறீங்க. பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே நல்லவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? என்ன மாப்பிள்ள பாக்குற? பெண்கள் அப்படின்னாலே நல்லவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாப்பறப்பலாம் இதுக்கு ஒரு மேடை, இதுக்கு ஒரு பட்டிமன்றமே தேவையில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன நீங்க வந்த 2026 வாக்களிக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டின் இன்றைய நிலைமை மாறும் என்று. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ. யாராவது பாதுகாப்பு தந்துட மாட்டாங்களா? யாருக்கு? எனக்கு. நாட்டுல பெண்களோட நிலை மாறிராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பெண்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு அரணாக இன்றைய அரசியல் களத்தில் உதித்தவர் தான் விஜய் அவர்கள். வாயிலே எச்சிய தூள் துப்பிடுவேன். தாவேகா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையின் உச்சம். எங்க இவ ஸ்கூல் டிராப் அவுட் தற்குறி பொண்ணு. ஊர்ல மரணிச்சு போன பெண்களுடைய உடற்கூறு ஆய்வு ஆட்டாப்சி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பிளாடர் ஃபுல்லா இருக்குதான். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா. அதுக்கு தண்ணி இல்லாம ஆடு மாடுகளை போன்ற அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்றாங்க. You have already lost. நீங்க ஏற்கனவே பெண்களை பாதுகாக்கல, குழந்தைகளை பாதுகாக்கல. பாஸ் ஆல்ரெடி கொடுத்த ஓவர்லாம் நீங்க நோ பாலா போட்டீங்க. அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க எதை செய்வோம் அதை செய்வோம் சொல்றதெல்லாம் ரொம்ப நகையாக இருக்கிறது. முதல் சுற்றுல அமைதியா போனோன்னே அமைதியா போயிட்டீங்க அப்படின்னாங்க. நான் எங்க அண்ணனை மாதிரி அமைதியா தான் இருப்போம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நாம் தமிழர் கட்சி அக்கா தாரிகா அக்கா, எனக்கும் உங்களை பார்த்தா சிரிப்பா தான்க்கா வருது. வம்ப இழுத்துட்டேன். உங்க வார்த்தையை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, கரூர் சம்பவம் அப்படிங்கிறது நீதிமன்றத்துல போய்கிட்டு இருக்கு. அம்மா மூஞ்சி என்னக்கே வா ஜோசித்தை வச்சு எஸ்கேப் ஆவறியா? நீதிமன்றத்திற்கு தெரியும் தீர்ப்பு சொல்ல, யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மனசாட்சிக்கும் தெரியும். விஜய் தானே ஏவன் அக்யூஸ்ட், தப்பே இல்ல அப்படின்னு என் கால்ல விழணும். ஆறுதல் சொல்ல எல்லாரும் கால்ல விழ மாட்டாங்க. முதுகு மேல நடந்துரும் பையல. நீதி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா? என் கையில ஒரு மச்சம் இருக்குடா. உங்க கையில மகனே மச்சம் இருக்கு. அக்கா அடிக்கடி பெல் அடிக்கிறாங்க. நான் தான் சொன்னல, நான் எங்க அண்ணன் மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பெல்லுக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்துட்டேன்ல. இப்போ பெல் அடிச்சதுக்கு அப்புறமும் பேசுவோம்ல. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விஜய் அவர்கள் 14 மணி நேரம் 5 நிமிஷம் பிரேக் கூட எடுத்துக்கல, சாப்பிட போல பகல் ஃபுல்லா நின்னு அவன் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏய் பூமர், முக சுளிப்பும் இல்லாமல் பரிசு பெற்ற அந்த பெண் குழந்தைகளுக்கு பகல் ஃபுல்லா நின்னு பரிசு கொடுத்தாருன்னா அவர்தானங்க நல்ல தலைவர். அடங்கோ, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு சின்ன வயசுல தாண்டா இது மாதிரி சில்லறத்தனமா போய் விளையாடிட்டு இருப்போம். இதை இவனுங்க இப்போ பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது, சொன்னா புரிஞ்சுங்க. தலைவர் விஜய் அவர்களை ஒவ்வொரு வீட்லயும் தன்னோட மகனாகவும் தன்னோட அண்ணனாகவும் தன் ஆய்மாமனாகவும் நாங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தளபதி அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே எங்க விஜய் அண்ணனோட போட்டோவை A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து 30 ஊராட்சி பகுதிகளில் வின் பண்ணாங்க. எங்கேயோ சிங்கம் தின்னுட்டு மிச்சம் வச்சத நிறைய துரத்தி விட்டு எடுத்துட்டு வந்துட்டு வேட்டைக்கிட்டுன்னு கொட்டில் விடுறீங்களா?
எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னை வர வன்மையா கண்டிச்சிட்டாங்க, நல்ல வேளை கண்மையா வண்டிக்கல. நான் எங்க தலைவர் மாதிரி அமைதியா இருப்பேங்க. அமைதியா இருக்கிறதுக்கு ஏங்க தலைவர்? அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு? வாழ்க்கையில எவ்வளவு கேவலப்பட்டுக்கிறா வால்ட்ரு. கேள்வி கேட்டாண்டா. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முதல்ல இங்க பாதுகாப்பு களத்துல, அரசியல் களத்துல உங்களை பார்க்க வர்றவங்கள, உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. சந்திக்க வர முடிஞ்சா தானே பாதுகாப்பு. நீங்க தான் யாரையுமே சந்திக்கிறது இல்லையே. சிரித்தபடியே 16 மணி நேரம் போஸ்ட் கொடுத்தார். போஸ்ட் கொடுக்கிறதுக்கு முதல்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்? அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். அதுக்கு ஸ்டூடியோ நடத்தினாலே போதுமே, கட்சி தேவையில்லையே. நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 16 மணி நேரம் அவர் தாக்கு பிடிச்சாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. காலங்காத்தால வந்து தாபாஷ் ஊடக ஒளிவாங்கிகள் ஒரு 100 ஒளிவாங்கிகளை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 ஒளிவாங்கிகள் மூலமா 100 கேள்விகள் கேட்டீங்கன்னாலும் 100 கேள்விக்கு 100 விதமான பதில் சொல்லுவார் எங்கள் அண்ணன் சீமான். சொருகிட்டானே வேண்டே தெரியலையே. 100 கேள்விகளுக்கும் 100 விதமான பதில் சொல்லுவார். இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளிவாங்கிய பார்த்தது இல்லைங்க, கண்ணால கூட பார்த்தது இல்ல. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. பெண் சரிநிகர் சமம் என்று 50 விழுக்காடு ஆண்களுக்கும் 50 விழுக்காடு பெண்களுக்கும் தேர்தல் தோறும் நாங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துங்க. பொது தொகுதிகள்ல ஆதி தமிழ்குடி பெண் வேட்பாளரை நிறுத்தி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் கேட்கிறேன், 70 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்த ஏதாவது ஒரு கட்சி உங்களால சொல்ல முடியுமா? முடிஞ்சு. இதுதான்டா உனக்கு பிடிக்காது.